நம்மளோட அயன் ரிச் ஃபுட் தான். ஸோ இது வந்து எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேசின்ஸில் இருக்குது, அண்ட் பீட்ரூட்டில் இருக்குது, அண்ட் டேட்ஸில் இருக்குது. ஸோ இந்த 3 ஐட்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு தேவையான அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. ஆனால் நீங்கள் மிச்ச ஃபுட்ஸோடு கம்பைன் பண்ணி எடுக்கும் போதில் ஒரு ஹோல்சமாக உங்களுக்கு தேவையான அயன் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது கூட வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வெரைட்டிஸ் நிறையாவே இருக்குது. டெய்லி வந்து உங்களால் வந்து கீரை வெரைட்டி வந்து குக் பண்ண முடியலன்னா, as simple as மின்ட் கொரியாண்டர் சட்னி இருக்குதுல்ல, புதினா சட்னி, துவையல் எல்லாம் இருக்குல்ல, அது கூட நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து அரைச்சி ஒரு 3 டேஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டாலும் உங்களுக்கு தேவையான அயன் கண்டென்ட் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கும் போதில் உங்களோட யூட்ரஸ் ஹெல்த்து வந்து நீங்கள் மெனப்பாஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் எந்த இஷ்யூஸே இல்லாமல் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ உங்களோட கிச்சன் தான் வந்து மெயின் ஸ்டோரேஜ் ஃபார் ஹெல்த். ஸோ எந்தெந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் எந்தெந்த ஃபுட்டெல்லாம் கவர் ஆகுதோ அது பிளான் பண்ணி எவ்ரி வீக் சண்டே போய் நீங்கள் பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் போட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது தவிர்த்து வேறு ஏதாவது ஃபுட்ஸும் உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க.